வணக்கம். நம்மளோட பாத்தீங்கன்னா சமூக ஆர்வலர் மற்றும் இயற்கை ஆர்வலர் இவரு. ரொம்ப பாத்தீங்கன்னா வேலூர்ல எல்லாருமே தெரியும். சரவணன் சொன்னாவே எல்லாருமே தெரியும். என்னோட டீம் மெம்பர் ராகுல், ஷாம். இவங்க 2 பேரும் கூட அப்படியே பயணிக்கிறாங்களா சார்? ஓகே. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. டீம் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. உங்களோட தொடர்ந்து அப்படி கேள்விகள் கேட்கலாம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் தினேஷ் சரவணன். நம்ம வேலூர் மாவட்டத்துல எப்பயுமே வெயில் ஒரு படி ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நம்ம மாவட்டம் சுத்தி நிறைய மலைகள் இருக்கு. இந்த மலைகள்னாலதான் நம்ம கோடை காலங்கள்ல எல்லா மாவட்டத்திலயும் வெயில் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம ஊர்ல 1 டிகிரி எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால நம்ம வேலூர் மாவட்டத்தை வெயிலூர் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அது எனக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா நான் ஐடி துறையில வேலை செய்யறதுனால சென்னையில, பெங்களூர்ல அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது வேலூர் மாவட்டமா அப்படின்னு சொல்லும் போதே வெயிலூர் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. கண்டிப்பா பெரிய ஒரு விஷயமா பேசி நம்ம மாவட்டத்துக்கு கிடைக்க வேண்டிய தொழில் வாய்ப்புகள்லாம் கெடுத்துட்டு இருக்காங்க. சோ இதை மாத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலூர் மாவட்டம் சுத்தி மலைப்பகுதியில பசுமையாகணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து விதைப்பந்துகளை தயாரிச்சு நம்ம மாவட்டம் உள்ள மலைகளை போட்டுட்டு இருக்கோம். இந்த விதைப்பந்துகளோட கான்செப்ட் என்னன்னா, சமீபத்துல ஆப்பிரிக்கால ஒரு காடு அழிஞ்சது. அந்த காட்டை மீட்டு உருவாக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு காட்டுல போயிட்டு ஒரு செடி நட்டு வளர்க்கறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ ஒரு காட்டை மீட்டு உருவாக்கம் பண்ணணும்னா அந்த காட்டுல ஒரு லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கணும். அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஹெலிகாப்டரை பயன்படுத்தி ஹெலிகாப்டர்ல விதைப்பந்துகளை தயாரிச்சு அந்த காடு ஃபுல்லா தூவுனாங்க. 1,00,000 உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 விதைப்பந்துகள் தூவுறாங்கன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 50% 60% முளைச்சி அது மரமாகும். சோ அந்த கான்செப்ட் தான் நம்ம இந்த வேலூர் மாவட்டத்துல எடுத்து கடந்த 10 வருஷமா தொடர்ந்து விதைப்பந்துகளை தயாரிச்சு மாவட்டம் முழுக்க இருக்கிற மலைகள்ல தூவிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு கணக்கை வச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் மட்டுமே 5 லட்சம் 2024 மட்டுமே 5 லட்சம் விதைப்பந்துகளை தயாரிச்சு மாவட்டம் முழுக்க உள்ள மலைகள்ல தூவிருக்கோம். இது வரைக்கும் இந்த 10 வருஷத்துல 12 லட்சம், அதாவது 12 லேக் சீட் பால்ஸ் தயாரிச்சு மாவட்டம் ஃபுல்லா தூவிருக்கோம். இந்த 12 லட்சம் விதைப்பந்துகள்ல கிட்டத்தட்ட நாங்க மாவட்டம் ஃபுல்லா இருக்க மலையில சர்வே பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சத்துல இருந்து 7 லட்சம் வரைக்கும் நல்லா பாதிக்கு மேல பசுமையா வளர்ந்துருக்கு. இப்ப நீங்க பாக்குற மலைகள் எல்லாமே நீங்க போற வழியில பாருங்க, எல்லா மலையிலும் ஓரளவுக்கு பசுமையா இருக்கிறதுக்கு காரணம் எங்களோட முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. நாங்க மட்டுமே அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்பல, எங்களோட பங்கு அது முக்கியமான பங்கா இருக்குன்றதுல நாங்க பெருமையா சொல்றோம். ஒரு குழந்தை பெத்தில மாதிரி நீங்க பண்றது பாத்தீங்கன்னா, மரம்னா கூட ஓரளவுக்கு பெண்ணத்துக்கு பார்த்து தண்ணி விட்டு வளர்க்கலாம்னு சொல்லுவாங்க. நீ விதைப்பந்து போடும்போது குழந்தை கருவில உருவாகி பெத்தெடுக்கிற மாதிரி ஒரு ரொம்ப பெரிய ப்ராசஸிங். அது பண்ணி வளரும் போது உங்களுக்கு மனசுல எப்படி சந்தோஷம் ஏற்படுதா, எப்படி ஒரு உணர்வு ஏற்படுதா பிரச்சனை? இப்போ நாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றோம். நாங்க 2020 ஒரு மரம் நட்டோம். மாநகராட்சி பகுதியில ஒரு மரம் நட்டோம். 2024 நாங்க போறோம் அந்த இடத்துக்கு. போய் பார்க்கும்போது அந்த மரம் நாங்க நட்ட ஒரு மரம் ஒரு மரமாயி நிக்குது. சின்ன ஒரு செடியா நட்டது, 2 அடியில் நட்டது இன்னைக்கு 12 அடி 15 அடியா உயர்ந்து நிக்கும் போது, இப்ப நம்ம ஒரு குழந்தை பெற்றெடுத்தா நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ, இப்ப நம்ம நட்ட மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமை கிடைக்குது எங்களுக்கு. அதே மாதிரிதான் இந்த விதைப்பந்துகள் சின்ன ஒரு விதைப்பந்துகளா நாங்க இன்னைக்கு நிறைய மரமாயி நிக்குது. அது மரமாயி நிக்கும் போது நாங்க பார்க்கும்போது ஐயா, அது எங்களுக்குள்ள ஒரு அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துது. இதை இன்னும் நிறைய செய்யணும், இந்த மாதிரி ஒரு பசுமையாக்கணும்ன்ற ஒரு உந்துதல் எங்களுக்கு பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில பேர் நம்மளால பண்ணணும்னு யோசிப்போம், வேலை சுச்சுவேஷன், பண சுச்சுவேஷன், இது மாதிரிலாம் இருக்கும். நீங்களும் ஒரு ஐடில ஒர்க் பண்றது சொன்னீங்க. அது எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? இந்த மக்களுக்கு உதவணும், இயற்கை மேல ஆர்வம் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் இயற்கை மேல ஆர்வம் வராது. வெறும் இயற்கையை ரசிப்பாங்க, ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு ஹெல்ப் பண்றது யோசிப்பாங்க. நீங்க யாருன்னே பேர் தெரியாத, முகம் தெரியாத ஆளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு வீடு தேடி மழை காலத்துல பாத்தீங்கன்னா ஃபுட்டு கொடுக்கறது, மளிகை அந்த பொருட்கள்லாம் மளிகை பொருட்கள் வாங்கி தரீங்க, துணி கொடுக்குறீங்க, நைட்ல அந்த பெட்ஷீட் தரீங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு. நம்ம வீடியோஸ் வேலூர் சோசியல் மீடியா பாக்குற எல்லாருமே உங்க முகம் தினேஷ் சரவணன் சொன்னாவே எல்லாருமே தெரியும். அது தீர்த்தகிரி மலையை பத்தி பேசும்போது கண்டிப்பா நீங்க இன்னும் ஆயிடுவீங்க. கலெக்டர் 2 முறை அவார்டு வாங்கியிருக்கீங்க. 2014 என்னோட கூட போறவங்க அண்ணா சரவணன் சொல்லிட்டு சாலை விபத்துல இறந்துட்டாரு. அவர் சாகும் போது அவரோட இறுதி ஊர்வலத்துல கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேல இருந்தாங்க. அதை நான் யோசிச்சு பார்த்தாரு. எப்படின்னா, ஒரு சாதாரண நபர், ஒரு பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர், அவர் சாகும் போது எப்படி ஒரு 1000 பேர் வராங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, அவர் நிறைய பேருக்கு அநாத ஆசிரமங்கள், அப்புறம் ஏழை குழந்தைகளுக்கு எல்லாம் இலவசமா பால் கொடுத்திருக்காரு. அந்த நன்றி கடனுக்காக அவர் இறந்தும் போது அவ்வளவு பேர் இறுதி ஊர்வலத்துல நல்ல மனசுக்காக நன்றி கடனுக்காக வந்தாங்க. அப்ப நான் யோசிக்கும் போது, நம்ம போகும்போது எதுவும் கொண்டு போக போறது. அதனால நம்ம இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதா நம்ம இருக்கணும், நம்ம வாழ்வை அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதா நம்ம மாத்திக்கணும்ன்ற ஒரு நல்ல இடத்துல அவரு செஞ்சுட்டு வந்ததை இன்னும் பல மடங்கு செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ள இயற்கையா ஏற்பட்டுதான். நம்ம இது பழைய திருத்தியோ நானே ஃபோர்ஸ் பண்ணியோ அந்த மாதிரி நான் எதையும் செய்யணும்ன்றதுக்கு ஒரு கட்டாயத்துல செய்யல.
இயற்கையா எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு உந்துதல், அவரோட நினைவா இதை பண்ணிட்டு இருக்கேன் நான். அந்த பேர் கூட அவர் பேர் தான் வச்சிருக்கீங்க. என்னோட ஒரிஜினல் பேரே தினேஷ் பாபு அப்படின்றது தான். என்னோட அண்ணன் பேரை கூட வச்சு இதை செய்யணும், அவர் நினைவா இதை செய்யறதுனால சரவணன்ற பேரை என்னோட பேரா சேர்த்துக்கிட்டு தினேஷ் சரவணன் அப்படின்னு சேர்த்து வச்சுட்டு இதை பண்ணிட்டு இருக்கேன். பயணம் எப்படி தொடங்கிச்சு? உங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களும் என்ட்ரா கொடுங்க, அப்படி சில வார்த்தை பேசிக்கலாம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் உங்க பேர் சொல்லி அப்படி இன்ட்ரெஸ்ட் பண்ணீங்க. இவர் வந்து பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுங்க. இப்போ மழை காலத்துலாம் இப்போ வீட்டுல தான் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். நம்ம மழையோ வெயிலோ பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ இவர் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அண்ணன் வந்து இம்ப்ரெஷன் வந்து பேரே மாத்திருக்காங்க, பேரை மாத்தி பண்ணிட்டு இருக்காரு. அது அப்படி எப்படி யாரும் வந்துச்சு இல்லை? வணக்கம், என் பேர் ராகுல். நான் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றேன். இப்போ எனக்கு உண்டான ஃப்ரீ டைம்ல அண்ணன் என்ன இது பண்றாரோ அவர் கூட போயிட்டு நானும் சேவை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அண்ணனை எனக்கு சின்னதுல இருந்தே தெரியும். ஒரு மேல எனக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, இப்போ நிறைய ஒரு 2-3 இடத்துக்கு நான் போனேன். பண்றதை பார்த்து எனக்கு ஒரு ஆர்வம் வந்து நானும் அவர் கூட சேர்ந்து டிராவல் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இப்போ அண்ணன் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். வேலை செஞ்சு போக மற்ற டைம்ல வந்து இவர் கூட வந்து ஃப்ரீ டைம்ல எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் போயிட்டு இருக்கேன். ஓகே, அந்த ஒரு கஷ்டப்படுறவங்க பார்க்கும்போது உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, இப்படி வந்து எக்ஸ்பீரியன்ஸா ஒர்க் பண்ணும்போது எப்படி மாறிச்சு? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்லாம் எங்க கூடயே இருக்குமான்னு எனக்கு தோணுச்சு. அது பார்க்கும்போது 1 or 2 டைம் போனேன். அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவர் பெருமையா பேசுறது, இவ்வளவு பண்றாரு, நம்மளுக்கு கூட போனா நல்லா ஹெல்ப்பா இருக்கும்னு சொல்லிட்டு நானும் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். பயன்படுறதுன்னு சொல்லிட்டு பயன்படுற மாதிரி எல்லாமே நிறைய பண்றாரு. இதே மாதிரி மேலும் பண்ணணும். இந்த மாதிரி இளைஞர்கள் மத்தியில ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு வேலூர்ல. கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய பேர் உருவாகணும். இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து நிறைய கெட்ட பாதையில போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாங்க. இவரை பார்த்தா வச்சு மீதி இருக்கிறவங்க 4 பேருக்கு உதவணும்னு நினைச்சு முன் வந்தாங்கன்னா அது நல்லா இருக்கும். நீங்க சரவணன் கூட எவ்வளவு நாள் டிராவல் பண்றீங்க? டிராவல் பண்ணும்போது உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு பார்த்துங்க சொல்லுங்க. என் பேர் சாம்ராஜ்குமார். வணக்கம். பிரதர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக பழக்கம். நான் அவரை பார்த்ததுலேருந்து என்ன அவர்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்னா, யார்கிட்டையும் போயிட்டு நான் ஒரு சேவை செய்கிறேன், எனக்கு உதவுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ₹1 வரைக்கும் யார்கிட்ட அவர் வாங்கினது சரித்திரமே. சூப்பருங்க, சூப்பர். அவரோட சொந்த காசுல தான் பண்ணியிருக்காரு. கஷ்டமோ நஷ்டமோ அது இது வரைக்கும் அவர் காட்டிக்கிறதே கிடையாது. எந்த நிமிஷம் இருந்தாலும் அவரோட ஓன் மணியில தான் அவர் சர்வ் பண்றது. இது வரைக்கும் வெளியே இருந்து ஒரு டொனேஷனோ இதோ அந்த மாதிரி ஒரு இது வரைக்கும் நான் பார்க்கல. இத்தனை வருஷமா நான் கூட இருக்கேன், வெளியே இருந்து வாங்கினா இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. அதே மாதிரி ஒரு விஷயத்த ஒன்று செய்யணும்னு முடிவு எடுத்துட்டாருன்னா அதை ஃபுல்ஃபில்லா நம்மளே செஞ்சு முடிக்கணும். இன்னைக்கு வந்து இந்த இது இருக்கு, இது அரைக்குறையா அதை முடிச்சுட்டு வந்துடலான்ற அந்த இதுவும் வந்து அவருக்கு கிடையாது. அதை ஃபுல்லா முடிச்சுட்டு நிறைவா வந்து அதை பண்ணிட்டு வந்து அவர் எங்ககிட்ட பேசுறது மாதிரி இன்னைக்கு பண்ணது கொஞ்சம் நிறைவா இருந்துச்சு மனசுக்கு அப்படின்னும் போது எங்களுக்கு அதெல்லாம் பார்க்க அவருக்கு நான் நிறைய டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு காலையில கூட திடீர்னு நைட் ஒரு 11 o'clock சடன்லி ஒரு பிளான் தான். பேரமெண்ட் போனோம், ஒரு பாப்பா ஸ்கூலுக்கு போக முடியாம கஷ்டப்படுறாங்க, சைக்கிள் கொடுத்துட்டு வந்துடலாம். நைட் அன்டைம்ல காலையில் 5:30 மணிக்கெல்லாம் நாங்கள் பேரமெண்ட் கிளம்பிட்டோம். இப்போ போயிட்டு அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நீங்க கூப்பிட்ட உடனே அப்படியே டேரக்டா இங்க தான் வந்துட்டு இது சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம குடியத்துல வந்து ஒரு வீட்டுக்கு வந்து கழிவறை கட்டி கொடுத்தாரு. அது வந்து சாதாரண தொகை கிடையாது. 40,000 ரூபாய்ன்றது வந்து பெரிய தொகை. கண்டிப்பா கஷ்டப்படுறதா தெரியும். கண்டிப்பா பெரிய பணக்காரர் வந்து சாதாரண தொகையா இருக்கலாம். நம்மளுக்கு கண்டிப்பா மிடில் கிளாஸ் மக்கள் வந்து 40,000 ரூபாய் வந்து ஒரு 2-3 மாசம் ஃபேமிலி நல்லாவே தாராளமா ரன் பண்ற ஒரு காசு. அப்ப வந்து அந்த ஃபேமிலி கிட்ட போயிட்டு ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் இருந்துச்சா சொல்லுங்க. நான் பார்க்கும்போது எங்கேயும் நல்லா பூசுவோமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, வெளியெல்லாம் பண்றாங்களே அப்படி யோசிக்கும் போது கண்டிப்பா இவர் நம்ம கண்ணுக்கு தென்படும். அவங்க கண்ணுக்கு இவர் எப்படி அவங்க வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க இதற்கு அவங்க அந்த மாதிரி நினைச்சு கூட பார்த்துருக்கோம். அவங்க பண்ண போனது ஒரு வேற விஷயம் இவரு. ஆனா அங்க போய் அதை பார்த்தோன்னே இவர் பண்ணல மாதிரி இவர் பண்ண விஷயம் வேற. அவங்களே வந்து எதிர்பாராம ரொம்ப பூரிச்சு போய் தான் அந்த விஷயத்துல இது பண்ணாங்க. அதை விட எத்தனை பேர் பேரண்ட்ஸை பார்ப்பாங்க தெரியாது. ஆனா 2 அனாதை சடலங்கள் எடுத்துன்னு வந்து அடக்கம் பண்ணேன் நாங்க ஆள் இல்லாதப்போ அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது மனசு. ஆனா அந்த செஞ்சு முடிச்சிட்ட அப்புறம் மனசு எப்படி ரிலாக்ஸா இருக்கு, கூட இருக்கோம், நம்ம ஒரு நல்லா செஞ்சிருக்கோம் ஒரு நிறைவான ஒரு திருப்தியோட நாங்க வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமா அந்த நைட் தூங்கும் போது எப்படி ஃபீல் இருக்கும்? அது ஒரு சந்தோஷமான ஃபீலிங். அது நிறைவா சொல்றதுக்கு ரொம்ப நன்றி. கூட சேர்ந்து பயணிங்க, கண்டிப்பா முடிச்சு நீங்க எல்லாம் உதவி செஞ்சுட்டே இருங்க. கடந்த 10 வருஷம் பாத்தீங்கன்னா நீங்க சமூக சேவை, இயற்கை அந்த விதைப்பந்துக்கெல்லாம் வீசிட்டு வரீங்க, மலைப்பகுதிகள்லாம் அது மாதிரி பண்ணிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா இப்போ ஃபண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா நண்பர் சொன்னார், கூட வந்து டீம் மெம்பர் சொன்னாரு, யார்கிட்டயும் அமௌண்ட் வாங்கினதுன்னு சொன்னாங்க. ஏதாச்சும் வாலண்டியர் என்னால சேவை பண்ண முடியல, நான் ஒர்க்ல இருக்கேன், ஏதாச்சும் அமௌண்ட் கொடுங்க, நீங்க போயிட்டு யாருனாவது சேர்த்துருங்கன்னு சொன்னா நீங்க அந்த அமௌண்ட் வந்து வாங்கி ரிசீவ் பண்ணிப்பீங்களா? கண்டிப்பா இதை நான் மென்ஷன் பண்ணி சொல்லியே ஆகணும். இது வரைக்கும் நான் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நான் பண்றேன் இதை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நான் யாரையும் போய் கேட்டதில்லை. ஆனா என்னோட
நான் பண்ற இந்த பதிவுகள்லாம் வந்து சமூக வலைத்தளத்துல போட்டுட்டு இருக்கேன் தொடர்ந்து 10 வருஷமா. அதை பார்த்துட்டு வாலண்டியரா வந்து நிறைய பேர் வந்து டொனேட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நபரும் வந்து என்னை நம்பி இதை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களாம் வாண்டடா கொடுக்குறாங்க. பட் அவங்க கொடுக்குறவங்களுக்கும் நன்றி. இந்த மாதிரி கொடுத்தா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் என்னோட சம்பளத்துல ஒரு பகுதி இதுக்காக ஒதுக்கி நான் பண்ணிட்டு இருக்கேன். அது போதாம நிறைய பேர் மக்கள் வந்து என்கிட்ட இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிமாண்ட் வைக்கிறாங்க. நிறைய எல்லாமே தேவைப்படுறவங்க தான், ரொம்ப டிசர்விங்கா இருக்கிறவங்க வந்து கேக்குறாங்கன்னா அவங்களா வந்து கேட்க மாட்டாங்க. இந்த பகுதியில யாரெல்லாம் ஒருத்தர் இந்த மாதிரி தேவைப்படுறவங்க இருக்காங்கன்னு சொல்லி அவங்க மூலமா வரதுதான் நம்மளுக்கு அப்படிதான் என்கொயரி வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு ஏரியால இருக்காங்கன்னா அந்த ஏரியால கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் போகும்போது நேர்ல பார்த்துட்டு அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா நீங்க பண்ணிட்டு கஷ்டப்பட்டு போய் விசாரிப்போம். ஒரு நாள் சரி விசாரிக்கிறதுக்கு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது உண்மையா அப்படின்ற பட்சத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். வாலண்டியரா கொடுத்தாங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணேன். அதாவது நான் என்ன பண்றேன், காலையில 5 மணிக்கு காலையில எழுந்துக்கிறேன். 5 மணிக்கெல்லாம் டெய்லி எழுந்து அந்த 5ல இருந்து காலையில 10 வரைக்கும் எனக்கு அந்த டைம் இருக்கு. அந்த டைமை நான் வந்து இந்த மாதிரி சமூக சேவைக்காக நான் பயன்படுத்திக்கிறேன். அதுதான் அடுத்தடுத்த நாளைக்கு அதே மாதிரி இரவு நேரங்கள்ல 9 மணிக்கு மேல அடுத்த நாள் பயணத்துக்காக என்னென்ன பண்ணணுமோ அதை தயார் பண்ற அளவுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னா அந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ குளிர் அடிக்குதுன்னா நான் எல்லாருமே நான் நினைப்பாங்க குளிர் சுகமா வீட்டுல போர் போட்டு தூங்கலாம் அப்படின்னு தோணும். ஏன்னா நீங்க ரோட்ல கஷ்டப்படுவாங்க, அவங்க போர் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு. அது இல்லாம மழை காலத்துலயும் அதே மாதிரி மழை காலத்துல வெளியே வரணும் யோசிப்பாங்க. வண்டி வந்து ஏதாச்சும் சேர் சகதி வண்டி கூட எடுக்க மாட்டாங்க. அந்த மழை காலத்துல ஃபீல்டு ஒர்க் பண்றீங்க, அது என்ன எப்படி வந்துச்சு? எல்லாமே ஒரு அனுபவம் தான் ஐயா. அது என்னன்னா இப்போ நான் உங்க தாட்டுல இருந்து நீங்க யோசிக்காம அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கல. நீங்க வந்து வீடியோ போடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில பேர் ஏன் வீடியோ போடுறாங்கன்னு கேட்பாங்க, பண்றதெல்லாம் ஏன் வீடியோ போடுறாங்கன்னு கேட்பாங்க. பண்றது வீடியோ பண்ண நான் கண்டிப்பா என்ன பொறுத்தவரை ஏன் கேட்டீங்கன்னா நீங்க பண்றதை ஒருத்தர் பார்த்து ஒன்றத்தை பண்ண முடியும். இப்போ நீங்க பண்றீங்கன்னா என்னால பெருசா பண்ண முடியல, சின்னதா போயிட்டு ஒரு 10 பேர் சாப்பாடு வாங்கி கொடுக்குறா அது முன்னால பண்ணா அந்த வீடியோ என்ன தூண்டுதலா இருக்கும். அது வந்து இந்த தூண்டுதல் எப்படி உங்களுக்கு வந்துச்சான்னு சொல்லுங்க. இது ஒரு நல்ல கேள்வி ஐயா. என்னன்னா இப்ப நம்ம பண்றதை ஏன் நம்ம எடுத்து வீடியோ போடுறோம்னு சொல்லிட்டு முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப 10 வருஷமா தொடர்ந்து பண்றதுனால என்ன பாக்குற மக்கள் எனக்கு புரிஞ்சுக்கிறாங்க. அது போடுறது வந்து அவசியம்ன்றது அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் பண்றது இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கேன். அது தமிழ்நாடு முழுக்க இருக்க மக்கள் பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கும் ஒரு உந்துதலா ஏற்படுது. கண்டிப்பா இந்த உந்துதல அவங்க உள்வாங்கிட்டு அவங்க ஊர்லயும் அவங்களால முடிஞ்சது ஏதாச்சும் ஒன்று செய்யறாங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் போடுறத பார்த்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேலூர்ல இருந்து நான் இருக்கேன், பேரணாம்பட்டுல எனக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து என்ன ஈஸியா ரீச் பண்ணி இவர்கிட்ட போனா ஏதாச்சும் ஒரு உதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்க பாதிக்கப்பட்ட மக்களோ அங்க தேவைப்படுற மக்களோ அது என்னோட இந்த வீடியோ பார்த்தது மூலமா அவங்களுக்கு ஒரு உதவி கேட்டு வாங்கி பயன்படுறாங்க. சோ இதனால அவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்குது. கண்டிப்பா எங்க வீடுன்னு பாத்தீங்கன்னா நான் 10க்கு 10 சைஸ்ல இருக்க சாதாரண ஒரு ஃபேமிலில இருந்து வந்த பையன் தான். சரிங்க. பேசிக்க 12வது படிக்கிற வரைக்கும் எங்க வீட்டுல கைவர கிடையாது. நாங்களே வந்து அந்த அளவுக்கு மோசமான நிலையில இருந்த குடும்பம் தான். சோ எங்க குடும்பமே மழை காலங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டு நானே நேரடியா சொந்த அனுபவம் நேரடியா பாதிக்கப்பட்டிருக்கேன். சோ நம்ம வந்து நான் இப்பவுமே வந்து பொருளாதார ரீதியில பெரிய வசதி படுத்த ஆள்லாம் கிடையாது. நானுமே ஒரு சாதாரண இடத்துல குடும்பம். நான் இந்த ஒரு எண்ணம் எனக்குள்ள ஏற்பட்டு இந்த மாதிரி நிறைய நம்ம கஷ்டப்பட்டிருக்கோமே, நம்ம போயிட்டு வரும்போது சாலையில பார்க்கும்போது சாலை ஓரமா படுத்துட்டு இருக்க மக்கள் இந்த குளிர்காலத்துல என்ன கஷ்டப்படுவாங்கன்னு நம்ம பாக்குறோம். நம்மளே அனுபவப்பட்டிருக்கோம். நேரடியா பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்கு, நம்ம கஷ்டப்பட்டிருக்கோமே. இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு பொருளாதாரத்துல ரொம்ப இல்லைன்னா கூட ஓரளவுக்கு பொது நலத்துல இருக்கும். சோ ஏதாச்சும் அவங்களுக்கு செய்யணும்ன்ற ஒரு ஆர்வத்துல நம்ம ஏற்கனவே சொந்த அனுபவம் இருக்குன்றதுனால அவங்களுக்கு வந்து பார்த்ததுமே நமக்கு ஏதாவது செய்யணும்னு செய்யணும். சொந்த அனுபவத்துல அது தன்னை போல எல்லாரும் நினைக்கிறீங்க. நிறைய பண்ணிட்டு இருக்கேன். நான் குறிப்பிட்டு சொல்லும்படின்னு எதுவுமே இல்லை. ஏன்னா நான் செய்யற எல்லா விஷயமே வந்து பொதுமக்களுக்கு நேரடியா போய் சேர்ற மாதிரி ஒரு காரியங்கள் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ரொம்ப மன நிறைவான விஷயங்கள் என்னன்னா, நான் இந்த பசுமைக்காக நிறைய பண்ணிட்டு இருக்கேன். நம்ம மாவட்டம் முழுக்க வந்து பசுமை பணிகளை வந்து தொடர்ந்து 10 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு என்ன கண்ணு முன்னாடி பாக்குறேன். நான் நட்ட மரங்கள் வந்து ஆயிரக்கணக்கான மரங்கள் வந்து இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு. துறப்பாடியிலே கிட்டத்தட்ட 8500 மரக்கன்று வந்து சிறை வளாகங்கள்லாம் நட்டிருக்கேன். அதெல்லாம் இன்னைக்கு வந்து மரமா 12 அடியில வளர்ந்துருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதே மாதிரி இந்த மாவட்டம் ஃபுல்லா இருக்க மலையில வந்து நான் தூங்கின விதைப்பந்துகள்லாம் இன்னைக்கு வந்து பசுமையா காய்ச்சிருது. சோ அந்த மாதிரி அதே மாதிரி நம்ம மாவட்டம் முழுக்க இருக்கிற இந்த ஏரி கரையோரங்கள்லாம் வந்து நிறைய பனை விதைகள் போடும்போது பாத்தீங்கன்னா அந்த பேஸ் மாட்ட ஸ்ட்ராங்கா இருக்கும். பனை எப்பவுமே அழியாது. நம்ம இந்தியாவோட நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரம் அந்த மரங்களை மீட்டெடுக்கணுன்றதுக்காக அதையும் நான் வந்து நட்டுட்டு இருக்கேன். சோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு ரிசல்ட்ஸா நாங்க பார்க்கும்போது அது ஒரு பெரிய மனநிறைவா பாக்குறேன். இதெல்லாமே வந்து வருங்காலத்துக்கு தான் நம்ம
செய்யற எல்லா விஷயங்களுமே, இந்த பசுமைக்காக செய்யற எல்லா விஷயங்களுமே வருங்கால சந்ததி. அடுத்த சந்ததிக்கு தான். ஆமா. அதை நாங்க இப்பவே கண்கூடா ரிசல்ட்ஸ் பாக்குறதுல எங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தம். 2025 கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா வெறும் 4 கோடி தான் இருக்கு தமிழ்நாட்டுல. 25, 26 கோடி இருந்தது, இன்னைக்கு வெறும் 4 கோடி ஆனது காரணம் என்னன்னு கேட்டா யாருக்கிட்டும் பதில் இல்லை. வருங்க. சோ இது நம்ம வந்து இன்னைக்காவது நம்ம விழிப்புணர்வு ஆயிட்டு இன்னைக்காவது நம்ம அதை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து நம்ம இப்போ ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம எடுத்து பராமரிச்சு விதைகளை வந்து சேகரிச்சு நட்டுட்டு இருக்காங்க. அந்த முயற்சியில நாங்க வேலூர் மாவட்டத்துல முன்னணியில இருக்கிறோன்றதுல எங்களுக்கு ஒரு பெருமை அதுல. சமூக சேவை செய்யறதுல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து 2 அவார்டு, ஒரு அவார்டு நானே கண்ணெதிரி பார்த்தேன், 2 அவார்டு கொடுத்தாங்க. அது என்ன அவார்டு, அதை பத்தி சொல்லுங்க. கலெக்டர் வாங்கினீங்க. நான் இந்த பசுமை பணி தொடர்ந்து செஞ்சுட்டு வரத பாராட்டி தமிழக அரசு, அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சார்பா பசுமை முதன்மையாளர் விருது, அதோட சேர்த்து 1 லட்சம் ரூபாய் காசோலை, இந்த கிரீன் சாம்பியன் அவார்டு இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கிரீன் சாம்பியன் அவார்டு 2 முறை வாங்கியிருக்கேன். 2 முறையும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அரசு பள்ளிகளுக்கு வந்து நான் ஸ்மார்ட் வகுப்பறையை அமைச்சு கொடுத்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் வேலூர் மாவட்டத்துல 8 அரசு பள்ளிக்கு தலா 1 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய் செலவுல 8 பள்ளிக்கு பண்ணி ஸ்மார்ட் வகுப்பறை, ஒரு அரசு பள்ளிக்குள்ள ஒரு வகுப்பறையை தேர்ந்தெடுத்து அந்த வகுப்பறைக்குள்ள டிஜிட்டலா குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அது ஏற்படுது. மாதிரி ஏதாச்சும் ஒரு பள்ளி சொல்லுங்களேன் பார்க்கலாம். நிறைய பேர் கருகம்புத்தூர்ல வந்து அரசு ஆதிதிராவிட நடுநிலை பள்ளியில அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். வசூர் வெங்கடாபுரத்துல அந்த மாதிரி பண்ணிருக்கோம். அதே மாதிரி வேலூர் பெருமுகையில வந்து அரசு ஆதிதிராவிடர் ஆரம்ப பள்ளி, அப்புறம் வந்து நடப்பாறையில வந்து அரசு ஆதிதிராவிட ஆரம்ப பள்ளி, அதே குடியாத்தத்துல வந்து ஒரு பள்ளிக்கு அந்த மாதிரி ஆரம்ப பள்ளி, அரசு திராவிட ஆரம்ப பள்ளி. பெரிய விஷயம். பிரைவேட் ஸ்கூல் இருக்கு மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் அரசு பள்ளியில இருக்க மாணவர்களும் டிஜிட்டலா பாடம் கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். சேவையை பாராட்டி தான் தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பா சிறந்த நன்கொடையாளர் விருது மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் ஐயா அவர்கள் கையால கொடுத்தாங்க. 3 விருது வாங்கியிருக்கீங்க. 3 விருது. அது மட்டும் இல்லாம மாவட்ட ஆட்சியர் கையால சிறந்த சமூக சேவகர் விருது குடியரசு தினத்திலயோ சுதந்திர தினத்திலயோ ஒரு 4 முறை வாங்கியிருக்காங்க. அது இல்லாம தனியார் அமைப்புகள் சார்பா நிறைய கொடுத்திருக்காங்க. அம்பேத்கர் விருது, நம்மாழ்வார் விருது, அப்துல் கலாம் விருதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 65க்கும் மேற்பட்ட விருதுகளை வாங்கியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு இறுதி சடங்கு வந்து ஒரு யாருமே இல்லாத ஒரு இறுதி சடலம் வந்து நீங்க வாங்கி பண்ணீங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. ஓகே, ஒரு சடலத்தை போயிட்டு அடக்கலம் பண்றதுக்கு ஆள் இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சொல்றதுக்கு வார்த்தை இல்லாத ஒண்ணு. ஒரு மனிதன் வாழும்போது கூட விட்டுருங்க, எப்படியாச்சும் உயிரோடு இருக்கா பேசுமா, செத்த அப்புறம் எதை பேசுவான், உடம்புதான் இதுவா போயிடும். அதை எடுத்து மீட்டு பண்றதுக்கு எப்படிதான் ஆரம்பிச்சு, அது எப்படி உங்களுக்கு அதை பத்தி சொல்ல வரும்? ஆதரவற்ற சடலங்கள் வந்து நம்ம மாவட்டத்துல நிறைய இருக்கு. வந்து என்னன்னா அடுக்கம்பாறையில வந்து ஜிஹெச்ல வந்து ஆதரவற்ற சடலங்கள் இருக்கும். அது 2 மாசமா வந்து யாரும் அதுக்கான உரிமை கோர மாட்டாங்க. அந்த மாதிரி ஆதரவற்ற சடலங்கள்ல வந்து கடைசி இறுதி ஒரு மனிதன் வாழ்ந்ததுக்கான அடையாளமே அந்த இறுதி பயணத்துல அவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை செலுத்தி அனுப்புனாதான் அவங்க வாழ்ந்ததுக்கான ஒரு அர்த்தமே இருக்கும். நம்ம ஏதோ ஒண்ணு இப்ப அந்த மாதிரி ஆதரவற்ற சடலங்களுக்கு வந்து யாரும் வந்து முன் வந்து அவனை வந்து அடக்கம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கான நியமச்சடங்கு எல்லாம் வந்து யாரும் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நம்ம எடுத்து செய்யும் போது இப்போ எல்லாருமே ஐயா ஒரு உயிரின்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான். கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க நல்லா வாழ்ந்துட்டாங்க, அவங்களுக்கு நல்லா சடங்கு செய்யணும், அவங்க எதுவுமே சாதிக்கல, அவங்களுக்கு நல்ல சடங்கு செய்யக்கூடாது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. மனுஷங்க பிறந்தா அவங்க செத்தாங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சுதான் ஆகும். அது அவங்க ஆதரவு இல்லாம இருக்கிறவங்களுக்கு வந்து அதுக்கான அவங்களும் டிசர்விங் தான். அது எப்படி தொடர்பு கொண்டீங்க? அப்படி சப்போஸ் ஏதாச்சும் பாக்குறவங்க வேற ஊர்ல இருப்பாங்க, அவங்க போய் பார்த்து அவங்களும் இது மாதிரி ஏதாச்சும் அனாதை சடலங்கள் எடுத்து மீட்டு அவங்க அடக்கல் பண்ணுவாங்க, அது உதவியா இருக்கு. அது எப்படி நீங்க போயிட்டு அது பண்ணுங்க? இல்லையா, இது வந்து என்ன தொடர்பு கொண்டு கேட்டதுதான். ஆதரவற்ற சடலங்கள் இருக்கு, அதுக்கான இறுதி சடங்கு செய்யறதுக்கான ஸ்பான்சர்ஸ் என்ன கேக்குறாங்க. என்ன தொடர்பு கொண்டு இதுக்கான செலவு நீங்க ஏத்துக்கோங்க, இதுக்கான இது கிட்ட இருந்து செஞ்சு கேட்கறாங்க. நம்மள தொடர்பு கொண்டு கேட்கும் போது நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். இது ஏன்னா ஒரு ஆதரவற்ற சடலங்கள்ல வந்து தொடர்ந்து கூட நிறைய பேர் யோசிப்பாங்க. அதை வந்து தொட்டு தூக்கி குழியில எடுத்து வச்சு அவங்களுக்கு தேவையான இறுதி சடங்கு செய்யறதுல வந்து இன்னைக்கு எல்லாரும் வந்து அவங்க சொந்த வீட்டுல சாவு நடந்தா கூட கிட்ட போறதுக்கு எல்லாரும் யோசிக்கிறது காலத்துல நம்ம இந்த மாதிரி எடுத்து செய்யறதுல வந்து அது ஒரு சேவையா தான் நான் பாக்குறேன். மற்ற சேவை மாதிரி அதுவும் ஒரு சேவையா நான் பாக்குறேன். கண்டிப்பா ஒரு அற்புதமான ஒரு சேவை தான் பண்ணிட்டீங்க. சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நீங்க இந்த சேவை தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. கல்விக்கு வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அற்புதமான ஒண்ணு. நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு பெருமையான விஷயம். நீங்களும் இவர்கிட்ட சேர்ந்து பண்ணாச்சு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க கூட யாராச்சும் கனெக்ட் பண்ணணும்னு வச்சீங்கன்னா உடனே சேவை புரியணும் நினைப்பாங்க. சில பேர் அமௌண்ட் சின்னதா இருக்கு என்கிட்ட, அவங்க கூட வந்து இணைஞ்சுக்கணும் நினைச்சா இணைஞ்சுக்கலாங்களா? கண்டிப்பா. இதுல வந்து நான் வந்து இதுல எந்த சுயநலமும் இல்ல.
எல்லாரும் சேர்ந்தாதான் வந்து ஒரு விஷயத்த சாதிக்க முடியும். ஒரு கை தட்டினா ஓசை வராது, 2 கை தட்டினா ஓசை வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இத்தனை வருஷமா தனி நபரா இங்க இருந்திருக்கேன். என் கூட சேர்ந்து செய்யறதுக்கு இல்லை என்னை பார்த்து செய்யறவங்க தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் என்னை தொடர்பு கொண்டு நான் வந்து தொலைபேசியிலேயே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வழிகாட்டிட்டு இருக்கேன். நம்ம வேலூர் மாவட்டத்திலயும் வந்து என்னோட சேர்ந்து செய்யறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா தான் இருக்காங்க. அவங்களால நேரடியா வர முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு சமூக வலைத்தளங்கள்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னோட சேர்ந்து செய்யணும்னு ஆசைப்படுறவங்க நிச்சயமா என்னை தொடர்பு கொள்ளலாம். சமூக வலைத்தளங்கள்ல தினேஷ் சரவணன் அப்படின்ற Facebook பக்கமோ இல்ல இன்ஸ்டாகிராம் அந்த இன்ஸ்டா பேஜ் நம்ம கூட வந்து கொலபரேட் பண்ணிடுறோம். அந்த இன்ஸ்டா ஐடியா ஃபர்ஸ்ட் கேமரா பின் வாழ்றோம். இவரோட நம்பர் வந்து கொடுக்குறோம். ஆனா சாட்டர்டே சண்டே மட்டும் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்றீங்க. அந்த டைம்ல மட்டும் கூப்பிட்டா போதும். அப்படி இல்ல வாட்ஸ்அப் பண்ணா ரிப்ளை பண்ணுவீங்களா? எப்பவுமே அது சண்டே சாட்டர்டே மட்டும் இல்ல, நீங்க எப்ப தொடர்பு கொண்டாலும் நான் தொலைபேசி எடுத்துப்பேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்களா? ஒரு டைம்ல டிஸ்டர்ப் அதெல்லாம்